வணக்கம். சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி வருகிற பிப்ரவரி மாதம் தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபை நடத்தக்கூடிய எக்ஸாமில் பிரவேசிக்கா பாடத்தினுடைய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். अभी देखेंगे दक्षिण भारत सभा जो शामिल किया है एग्ज़ाम फरवरी महीना में होने वाला है. इसके अंदर हम जो पाठक अंदर आने वाला जो सब्जेक्ट है भारत गीत, इसका लिखा हुआ है सुमित्रानंदन लिखा हुआ. उसके बारे में हम रिगार्डिंग तमिल भाषा में हम देखने जा रहे हैं. पहली बार हम देखेंगे इसका कविता का सारांश लिखिए. इसका जो नंबर मिलता है 10 नंबर मिलेगा. अभी तक हमने क्वेश्चन देखे आ रहे हैं. इस पर नंबर 1, 2, 3 ये तीसरी पे आया है कविता का सारांश लिखो. 1, 2, 3 பார்த்துட்டு வரோம். இதில் மூணாவதாக கேட்கக்கூடியது என்னன்னா கவிதாக்கா சாரன்ஸா லிக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அதனுடைய ப்ரீப்பிங்க நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே தானா? சரி, இப்போ என்ன சொல்லுறாங்க, कवि सुमित्रानंदन पंत हिंदी साहित्य के छायावादी चेतना के प्रमुख कवि है. கவிஞர் சுமித்ரானந்தன் பந்த் இந்தி இலக்கியத்தின் சாயாவதி உணர்வின் முக்கிய கவிஞர் ஆவார். आप इस कविता का भारत देश का जयगन करते हैं. இந்த கவிதை இந்தியாவை புகழ்ந்து பாடுகிறீர்கள். கவிதா கா சாரன்ஸ் இஸ் பிரகார் है. கவிதையின் சுருக்கம் வருமாறு. ஸோ இதுதான் உன்னுடைய சுருக்கம். कविता का सारांश इस प्रकार है. ये भारत है, भारत जनता का देश हो, सभी के मन तुम्हारा प्रति आकृष्ट है. तुम गणतंत्र का प्रयास होगा, तुम्हारे जय हो. ये इंडिया நீங்கள் மக்களின் நாடு. तुम जनता का देश है, மக்களின் நாடு. அனைவரின் மனமும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. सभी के मन तुम्हारा प्रति आकृष्ट है. அனைவரின் மனமும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. நீங்கள் குடியரசுக்கு இணையாக மகிமை உண்டாக்கட்டும். गणतंत्रता का प्रयास होगा, तुम्हारे जय हो. மகிமை உண்டாகட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள். அடுத்து பாருங்க, तुम्हारा भागीरथी आकर्षण अनुभव है. உங்களின் இயற்கையான வசீகரம் தனித்துவமானது. हिमालय पर्वत दुनिया में सबसे ऊंचा पर्वत है. இமயமலை உலகின் மிகப்பெரிய உயரமான மலை மற்றும் இந்த மலை உங்கள் தலையை அலங்கரிக்கிறது. तुम्हारा प्रकृति आकर्षण अनुभव है. हिमाचल पर्वत दुनिया में सबसे ऊंचा पर्वत है और यहाँ पर्वत तुम्हारे सिर को अलकृत करता है. इस पर्वत की तरह भारत का सिर ऊंचा है. இமயமலை போல உங்களுடைய தலை ரொம்ப உயரமானது. तुम्हारा हत्या को गंगा नदी अलकृत करता है. गंगे नदी उंगल இதயத்தை हत्या को हंग नदी अलकृत करता है. உங்க கங்கை நதி இதயத்தை அலங்கரிக்கிறது. अर्थात भारत का हृदय गंगा नदी की तरह पतित पावन है. उसमें सैनिक भरा है. அதாவது இந்தியாவின் இதயம் கங்கை போல் தூய்மையானது, அது பாசம் நிறைந்தது. विंध्याचल तुम्हारी कट्टी को बांधकर और सुंदर बनाता है. सिंधु अर्थात समुद्र तुम्हारे चरण दल को छूकर अपने को गौरवान्वित महसूस करता है.
விந்தியாச்சல் உங்கள் இடுப்பை கட்டி அதை மேலும் அழகாக்குகிறது. भारत के दक्षिण में 3 समुद्र है. भारत दक्षिण में 3 समुद्र है. இந்தியாவின் தென்பகுதியில் 3 கடல்கள் உள்ளன. அரப் சாகர், சாகர்ன கடல், அரபிக்கடல். बंगाल की गाड़ी, बंगाल का गाड़ी यानी बंगाल विरिगुड़ा और हिंद महासागर, हिंद महासमुद्रम. ये तीनों समुद्र भारत के चरण शवर्ष के आनंदित होती है. இந்தியாவின் தென் பகுதியில் உள்ள 3 கடல்கள் உள்ளன. அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் என்று அழைக்கப்படும் 3 கடல்களும் இந்தியாவின் பாதங்களை தொட்டு மகிழ்ச்சி அடைகின்றன. हिंदू समुद्र तीनों का समुद्र भारत के चरण स्पर्श करके आनंदित होती है. இந்தியாவின் பாதங்களை தொட்டு மகிழ்ச்சி அடைகின்றன. इस देश में हर कहीं, हर परे खेत, अनेक नदियां रिसर है. இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்களும் பல ஆறுகளும் அருவிகளும் உள்ளன. ये सब यहाँ के जीवन के सत्तरिये को बढ़ाते हैं और भूमि को उर्वर बनाते हैं. இவை அனைத்தும் இங்குள்ள வாழ்க்கையின் அழகை மேம்படுத்தி நிலத்தை வளமாக்குகின்றன. பூமிக்கோ உருவர் பனாத்தக, உருவர் மீன்ஸ் வளமாக்குகின்றன. कवि भारत देश को संबोधित करके कहता है. இந்திய நாட்டை நோக்கி உரையாற்றிய கவிஞர் எப்படி சொல்றாருங்கிறத பார்க்கிறோம். तुम अपने कोड़ी कोड़ी हाथों से संसार के कल्याणकारी कायों में लहोरती हो. நீங்கள் கோடிக்கணக்கான கரங்களால் உலக நலப்பணிகளில் ஈடுபட்டுள்ளீர்கள். அர்த்தாரித் அதாவது भारत के कोड़ी कोड़ी नागरिक सता सारे संसार की कल्याण और कामना करते रहते हैं. கோடிக்கணக்கான குடிமக்கள் எப்போதும் முழு உலகின் நலனையே விரும்புகின்றனர். எண்ணற்ற மக்கள் உங்களின் உறுதியான வழியை பின்பற்றுகிறார்கள். कोड़ी कोड़ी नागरिक सता सार संसार के कल्याण कामना करते रहते हैं और तुम्हारा अटल पथ पर உலகெங்கிலும் உள்ள மக்கள் तुम्हारे अटल पथ पर अग्नित लोग चल रहे हैं. உங்களுடைய தத்துவங்களை பின்பற்றி செல்கின்றனர். पर लोग भारत के दार्शनिक सिद्धांतों को मानकर उन सिद्धांतों को अपने जीवन का लक्ष्य बनाकर पढ़ रहे हैं. உலகெங்கில் உள்ள மக்கள் இந்தியாவின் தத்துவ கொள்கைகளை பின்பற்றி அந்த கொள்கைகளை தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு முன்னேறி வருகின்றனர்.